ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலக்கீரையில் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்களா? இது ஆந்திரா ஸ்டைல் பாலக்கூரை உள்ளிக்காரன்னு சொல்லுவாங்க. இது செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா குழம்பு செய்யாத டைமில் இது ரொம்ப கை கொடுக்குங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஆந்திரா பக்கம் இருக்கிறவங்கள அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக ஜீரகப்பொடி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். 4-5 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு கட்டு கீரை எடுத்துக்கலாம், நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாலக்கீரை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. கலர் மாறி வந்துடும். சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா கீரையும் வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக அருமையாக இருக்குங்க. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் ஒரு என்ட்ரி கொடுங்க. தேங்க்யூ.